வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தப்பு தப்பா உங்களை பத்தி பேசுறாங்களா? இன்னைக்கு நாம வாழற இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது. காலையில கண் விழிச்சு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணா யாரோ நம்மளை குத்தி காட்டி ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க. ஆஃபீஸ் போனா அங்க ஒரு குரூப் நம்மளை பத்தி தப்பா பேசும். சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு போனா அங்க ஒரு சர்ச்சை காத்துக்கிட்டு இருக்கும். இப்படி தூங்கி எந்திக்கிறதுல இருந்து மறுபடி தூங்க போற வரைக்கும் ஏகப்பட்ட டென்ஷன், மன அழுத்தம், தேவையில்லாத சர்ச்சைகள்னு நாம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். யாராவது நம்மளை பத்தி ஒரு தப்பான கமெண்ட் சோஷியல் மீடியால போட்டா கூட அன்னைக்கு பூரா நமக்கு தூக்கமே வராது. இந்த ஒரு விஷயத்தை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். யாராவது உங்களை பத்தி தப்பா பேசும்போது அவங்க கிட்ட போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறது, அவங்க கூட சண்டை போடுறது, நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு நிரூபிக்க துடிக்கிறது, இதெல்லாம் புத்திசாலித்தனமே கிடையாது. சொல்ல போனா அது சுத்த முட்டாள்தனம். அது உங்க மன நிம்மதியை மொத்தமா காலி பண்ணிடும். இந்த வீடியோல நம்மளை பத்தி மற்றவங்க பேசுற அவதூறுகளை எப்படி டீல் பண்ணணும்னு சுவாமி விவேகானந்தர் சொன்ன 10 எச்சரிக்கைகளை பத்தி பார்க்க போறோம். நம்மளை கீழே தள்ளவும் நம்ம எனர்ஜியை திருடவும் இங்க ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆட்களை எப்போ எப்படி கண்டுக்காம விடணும்னு உங்களுக்கு தெரியலனா வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருத்தர் தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிக்க கத்துக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில மேல வருவாங்க. அவங்க தான் உண்மையான வீரன். நீங்க இந்த 10 விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா உங்க மன அமைதி கெடாது. முக்கியமா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ரியாக்ட் பண்ணி தங்களை தாங்களே குழப்பிக்கிற அந்த கழுதை கூட்டத்துல இருந்து நீங்க தனியா தெரிவீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில நான் உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் சொல்ல போறேன். அது உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்தி உங்களை ஒரு தனி அடையாளத்தோட வாழ வைக்கும். சரி, வாங்க இப்போ மேட்டருக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போதான் இது போன்ற லைஃப் சேஞ்சிங் வீடியோக்கள் உங்களை உடனே வந்தடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். எச்சரிக்கை 1, எல்லாமே உங்க மனசோட விளையாட்டு தான். மற்றவங்க பேசுறத கண்டுக்காம இருக்கணும்னா முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த கேம் முழுசா உங்க மனசை பொறுத்தது தான். சுவாமி விவேகானந்தர் அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. உன் மனசை நீ கட்டுப்படுத்த கத்துக்கிட்டா இந்த உலகமே உன் காலடியில வந்து விழும். நம்ம லைஃப்ல நிறைய தோல்விகளை பார்த்துருப்போம். எக்ஸாம்ல மார்க் கம்மியா இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ்ல நஷ்டம் வந்திருக்கலாம், ஏன் ஒரு பிரேக்கப் கூட ஆகியிருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். சுத்தி நடக்கிற விஷயங்கள் நம்மளை ரொம்ப கவலைப்பட வைக்கும். அந்த நேரத்துல தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் தேவை. விவேகானந்தர் அவரோட சீடர்கள் கிட்ட அடிக்கடி சொல்றது இதுதான். மனுஷனோட மனநிலை தான் அவனோட மிகப்பெரிய பலம். அதே சமயம் அதுதான் அவனோட பலவீனமும் கூட. மனசை அடக்கிறது தான் இருக்கிறதுலயே பெரிய கலை. உங்க மனசை நெகட்டிவ் எண்ணங்கள்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட சுச்சுவேஷனையும் உங்களால சமாளிக்க முடியும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகம் உங்க இஷ்டப்படி நடக்காது. எல்லாரும் நீங்க சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா இருக்காது. இப்படி இருக்கிறப்போ நீங்க எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா சீக்கிரமே டயர்ட் ஆயிடுவீங்க. அதனால சில மனுஷங்களையும் சில பேச்சுக்களையும் கண்டுக்காம விடுறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் உங்க வெற்றிக்கும் அமைதிக்கும் வழிவகுக்கும். விவேகானந்தர் சொல்ற மாதிரி மற்றவங்க உன்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு கவலைப்படாத. உன் பாதையில நீ நேரா போய்கிட்டே இரு. சிங்கம் மாதிரி கெத்தா போய்கிட்டே இருங்க. நண்பர்களே, காட்டுல சிங்கம் நடந்து போகும்போது நரிகள் பின்னாடி நின்று ஓயாம கத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த சிங்கம் திரும்பி கூட பார்க்காது. ஏன்னா அதோட இலக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். அதே மாதிரி தான் உங்களை பத்தி தப்பா பேசுறவங்களை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா அவங்களே பேசி பேசி டயர்ட் ஆகி ஒரு நாள் வாயை மூடிடுவாங்க. இது ஆபீஸ், சொந்தக்காரங்கன்னு எல்லா இடத்துக்கும் பொருந்தும். எச்சரிக்கை 2, எல்லாருக்கும்
பதில் சொல்லாதீங்க. மக்களே, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க ஒவ்வொருத்தன் கேட்குற கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. வாயால பதில் சொல்றதை விட செஞ்சு காட்டுறது தான் ரொம்ப முக்கியம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இவனால என்ன பண்ண முடியும், இவன் உருப்பட மாட்டான், கண்டிப்பா தோத்துடுவான் அப்படின்னு 1000 பேசுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் பேசாதீங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி வீணாகிடும். விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, உன் செயல்கள் உன் பேச்சை விட சத்தமா பேசணும். நீங்க அமைதியா ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்க பாதையில போய்கிட்டே இருங்க. இன்னைக்கு உங்களை கிண்டல் பண்றவங்க நாளைக்கு நீங்க ஜெயிச்ச உடனே எனக்கு அப்பவே தெரியும் இவன் ஜெயிப்பான்னு அப்படின்னு பாராட்டுவாங்க. அந்த அமைதி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதில். யாருக்காவது பதில் சொல்லணும்னா உடனே விவாதத்துல குதிக்கிறவங்க தன்னோட எனர்ஜியை வீணாக்குறாங்க. ஆனா நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்க அந்த கூட்டத்துல இருந்து விலகி உங்க லட்சியத்துல மட்டும் கவனமா இருப்பீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நாய் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும், ஆனா யானை தன் பாட்டுக்கு கம்பீரமா நடந்து போய்கிட்டே இருக்கும். அடுத்த தடவை யாராவது உங்களை பத்தி அவதூறு பேசினா ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் உதத்துட்டு, என் லைஃப் தாண்டா உனக்கு பதில் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அடுத்த வேலைய பாருங்க. இதுதான் உண்மையான மெச்சூரிட்டி. நம்மளை பத்தி தப்பா பேசுறவங்க கிட்ட போய் வாதாடுறது அவங்களுக்கு நாம கொடுக்கிற பெரிய அங்கீகாரம். அவங்க அதான் எதிர்பார்க்கறாங்க, நீங்க கோபப்படணும், வருத்தப்படணும்னு. ஆனா நீங்க எப்போ அமைதியா இருக்கீங்களோ அப்போ அவங்க தோத்து போறாங்க. உங்க மௌனம் அவங்கள பயமுறுத்தணும். நீங்க சாதிச்சு காட்டுறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற சம அடி. உங்க வெற்றியை விட பெரிய பதிலடி எதுவும் கிடையாது. எச்சரிக்கை 3, நோ சொல்ல தயங்காதீங்க. வாழ்க்கையில பாசிட்டிவா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தப்பான விஷயங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றது. நம்மள மாதிரி ரொம்ப பாவம் சாதுவான ஆளுங்க சீக்கிரம் யாருக்கும் நோ சொல்ல மாட்டாங்க. யாராவது தப்பா பேசினா கூட, ஐயோ அவங்க கிட்ட போய் நான் விளக்கம் சொல்லணுமே, நான் நல்லவன்னு புரிய வைக்கணுமே அப்படின்னு பதறுவாங்க. கடைசியில எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு உட்கார்ந்து ஃபீல் பண்ணுவாங்க. விவேகானந்தர் இங்க ஒரு செம பாயிண்ட் சொல்றாரு. உங்களை பத்தி தப்பா பேசுறவனுக்கு வேற வேலையே இல்லைன்னா அவன்கிட்ட நீங்க ஏன் பதில் சொல்லிட்டு நேரத்தை வீணாக்குறீங்க? உங்களுக்குன்னு ஒரு எல்லையை போட்டுக்கோங்க. நீங்க எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுத்தா உங்க பலவீனத்தை மற்றவங்க தப்பா பயன்படுத்துவாங்க. மற்றவங்களுக்காக வாழாதீங்க. உங்க ஆன்மாவின் குரலை மட்டும் கேளுங்க. இது உங்க வாழ்க்கைய அர்த்தமுள்ளதாக்கும். யாராவது உங்க மன அமைதியை கெடுக்கிற மாதிரி பேசினா பேசாம மௌனமாயிருங்க. அதுல ஒரு கெத்து இருக்கு. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது உங்க வேலை கிடையாது பாஸ். உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், ஒரு சுயமரியாதை இருக்கும், அதுக்கு மதிப்பு கொடுங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்க கூட ஒட்டாதீங்க. அவங்க நச்சுத்தன்மை வாய்ந்தவங்க. உங்க வாழ்க்கை மற்றவங்களோட பேச்சால உருவானது இல்ல, உங்க உழைப்பால உருவானது. ஒசந்து பறக்கணுமா? அப்போ தேவையில்லாத நபர்களுக்கு நோ சொல்ல கத்துக்கோங்க. இது உங்க மன பாரத்தை குறைக்கும். மற்றவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு நினைச்சு நீங்க எல்லாத்துக்கும் தலையாட்டினா கடைசியில உங்க மனசு தான் காயப்படும். உங்க சுய மரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. எச்சரிக்கை 4, லெஃப்ட் அவுட் பண்ண கத்துக்கோங்க. நண்பர்களே, நீங்க ஆட்டோலையோ ட்ரெயின்லையோ போகும்போது மூட்டை மூட்டையா லக்கேஜ் கொண்டு போவீங்க. ஆனா ஒரு பிளேன்ல போகும்போது கவனிச்சிருக்கீங்களா? அங்க லக்கேஜ் கம்மியா தான் இருக்கணும். ஒரு லிமிட்டுக்கு மேல போனா எக்ஸ்ட்ரா காசு கட்டணும். லைஃபும் அதே மாதிரி தான். நீங்க வாழ்க்கையில ரொம்ப உயரத்துக்கு பறக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்கணும். பழைய கசப்பான நினைவுகளை சுமக்காதீங்க. விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, மத்தவன் பேசுற குப்பையெல்லாம் மனசுல ஏத்திக்கிட்டு உன்னால முன்னேற முடியாது. உங்களை வளர விடாம தடுக்கிற பழைய எண்ணங்கள், தப்பான பழக்கங்கள், அவன் என்ன சொன்னான் இவன் என்ன சொன்னான்ங்கிற கவலை, இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அப்போதான் நீங்க புது வாய்ப்புகளுக்கு தயாரா இருப்பீங்க. மனசுல குப்பையை வச்சுக்கிட்டு புது ஐடியாக்களை உருவாக்க முடியாது. நம்மளை பத்தி தப்பா பேசுறவங்கள மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது அவங்கள நம்ம வீட்டுல வாடகை இல்லாம தங்க வைக்கிறதுக்கு சமம்.
அவங்கள உடனே வெளியேத்துங்க, லெஃப்ட் அவுட் பண்ணுங்க, அதாவது விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஒரு விஷயத்த உங்களால மாத்த முடியாதுன்னா அதை யோசிச்சு பலன் இல்லை. அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். வாழ்க்கை ஒரு ஆறு மாதிரி, அது ஓடிக்கிட்டே இருக்கணும். தேங்கி நிற்கிற தண்ணி தான் சாக்கடை ஆகும். அதே போல விமர்சனங்களை தேக்கி வைக்காதீங்க. விமர்சனங்கள் வரும் போகும். நீங்க உங்க பயணத்தை தொடருங்க. எதை எப்போ லெஃப்ட் அவுட் பண்ணணும்னு தெரியலைன்னா நீங்கள் சுமக்கிற பாரமே உங்களை கீழே தள்ளிரும். அதனால் எதையும் மனசில் ஏற்றிக்காம லேசாக இருக்க பழகுங்க. எச்சரிக்கை 5, எதுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நான் ஏன் இதை செஞ்சேன், நான் ஏன் அவங்க கூட பேசலை, அவன் சொல்கிறது போய், இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தா நீங்கள் உங்களையே வீக் ஆக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். சுவாமி விவேகானந்தர் செமையா ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றும் குற்றவாளி கிடையாது, இது ஒன்றும் கோர்ட் கிடையாது, அப்புறம் ஏன் எல்லாத்துக்கும் வாதாடுறீங்க? உங்களை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உங்கள் மௌனமே புரியும். உங்களை புரிஞ்சுக்காதவங்களுக்கு நீங்கள் தலையால் தண்ணி குடிச்சு விளக்கம் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. மற்றவங்க கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்காக விளக்கம் கொடுக்கறது ஒரு வகையான பிச்சை எடுக்கிற மாதிரி. நான் பண்ணுறது சரிதானேன்னு மற்றவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டா அதை செஞ்சுட்டே இருங்க. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு உங்களுக்கு சாதகமா மாறும். அப்போ எல்லாரும் அவங்க செஞ்ச தப்ப புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கிறது தான் உங்க பலம். விளக்கம் கொடுக்கிற நேரத்தை உங்க முன்னேற்றத்துக்காக செலவிடுங்க. அதுதான் உங்களை ஒரு வெற்றியாளனா மாற்றும். மற்றவங்க கிட்ட நீங்க நல்லவன்னு பேர் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க உங்க மனசாட்சிக்கு நேர்மையா இருந்தா போதும். உலகம் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டா அது உலகத்தோட பிரச்சனை, உங்களோடது இல்லை. ஒரு புன்னகையோட அந்த இடத்த விட்டு நகருங்க. அமைதி என்பது மிகப்பெரிய ஆயுதம். அதை சரியா பயன்படுத்தினா உங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. எச்சரிக்கை 6, டார்கெட்ல மட்டும் கண்ணாயிருங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி போகும்போது கண்டிப்பா தடைகள் வரும், தோல்வி வரும், அசிங்கப்படுத்தவும் 4 பேர் சேர்ந்து வருவாங்க. உங்க குறிக்கோள் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெரிய கஷ்டங்களும் வரும். விவேகானந்தர் அவரோட சீடர்களுக்கு இதைத்தான் கத்து கொடுத்தாரு. வழியில 1000 நாய்கள் கொலைக்கும், அதையெல்லாம் பார்த்து நின்று கல்லெறிஞ்சுக்கிட்டு இருந்தா நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. உங்க எனர்ஜியை மற்றவங்க பேசுற பேச்சை கேட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க ஃபோக்கஸ் முழுசும் உங்க இலக்குல மட்டும்தான் இருக்கணும். அர்ஜுனனுக்கு அந்த பறவையோட கண் மட்டும் எப்படி தெரிஞ்சுதோ அதே மாதிரி உங்களுக்கு உங்க கோல் மட்டும்தான் தெரியணும். சுத்தி இருக்கிற நெகட்டிவ் மனிதர்கள் பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க வேலையை பார்க்கட்டும், நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்க வெற்றி தான் அவங்க வாயை அடைக்கிற ஒரே வழி. நீங்க தோத்து போயிட்டா அவங்க பேசுறது எல்லாம் உண்மைன்னு ஆகிடும். ஆனா நீங்க ஜெயிச்சுட்டா அவங்க பேசுனது எல்லாம் வெறும் பொய்ன்னு நிரூபணம் ஆகிடும். அதனால ஜெயிக்கிறதுல மட்டும் குறியாயிருங்க. சின்ன சின்ன தடைகளை கண்டு பயந்து நிக்காதீங்க. வேகமா ஓடுங்க. வெற்றியை நோக்கி மட்டும் உங்க பார்வை இருக்கட்டும். வாழ்க்கையில மேல வர்றதுக்கு உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஃபோக்கஸ். விமர்சனங்கள் உங்களை திசை திருப்ப அனுமதிச்சா நீங்க உங்க இலக்க அடைய முடியாது. அதனால காதுகளை மூடிக்கிட்டு கண்ணை மட்டும் உங்க இலக்குல வச்சு ஓடுங்க. வெற்றி கிடைச்ச அப்புறம் பார்த்தா உங்களை விமர்சிச்சவங்க எல்லாம் உங்க பின்னாடி கை தட்டிட்டு இருப்பாங்க. எச்சரிக்கை 7, உங்க கதைக்கு நீங்க தான் ராஜா. உங்களை பற்றி மற்றவங்க சொல்கிறது எல்லாமே அவங்களோட அபிப்பிராயம் தானே தவிர அது உண்மை கிடையாது. உங்கள் டேலண்ட் என்ன, நீங்கள் எப்போ ஜெயிக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். மற்றவன் போடுற மார்க்கை வச்சு உங்களை நீங்களே எடை போடாதீங்க. உங்கள் லைஃப் புக்குக்கு நீங்கள் தான் ஆத்தர், நீங்கள் தான் ஹீரோ. மற்றவன் பேசுகிறதெல்லாம் வெறும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மற்றவங்க கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா நீங்கள் அவங்க சொல்கிறபடி ஆடுற பொம்மை ஆயிடுவீங்க.
நீங்க ஒரு சுதந்திரமான மனிதன். உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அதை பாதுகாத்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் உங்க லட்சியத்துல உறுதியா இருங்க. நீங்க உங்களை நம்புற வரைக்கும் இந்த உலகத்துல யாராலையும் உங்களை அசைக்க முடியாது. விவேகானந்தர் சொல்ற மாதிரி ஒன்ன நீ பலவீனமானவன் என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய பாவம். உங்களை மற்றவர்கள் தவறாக பேசுவதால் நீங்கள் குறைந்துவிட மாட்டீர்கள். நீங்கள் ராஜா மாதிரி கெத்தா வாழுங்க. உங்க லைஃப்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். ஆனா அது உங்களோட முடிவா இருக்கணும். மத்தவன் சொல்றான்னு உங்க பாதைய மாத்திக்காதீங்க. உங்க வாழ்க்கை கதையில நீங்க தான் சூப்பர் ஸ்டார். அந்த கெத்தோடையும் நம்பிக்கையோடையும் ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளுங்க. விமர்சனங்களை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. எச்சரிக்கை 8, பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள். விவேகானந்தர் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. காசியில ஒரு தடவை சில குரங்குகள் அவரை துரத்தின. அவர் பயந்து ஓடினப்போ ஒரு சன்னியாசி சொன்னாரு, ஓடாதே, எதிர்த்து நில். விவேகானந்தர் திரும்பி நின்ன உடனே அந்த குரங்குகள் எல்லாம் ஓடி போச்சு. உங்களை பற்றி தப்பா பேசுறவங்களும் அந்த குரங்குகள் மாதிரி தான். நீங்க பயந்து ஓடி விளக்கம் கொடுத்தா இன்னும் துரத்துவாங்க. எதிர்த்து நிற்கும் தைரியத்தை வளர்த்துக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பணிந்து போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை மட்டம் தட்டுவாங்க. விமர்சனங்களை கண்டு அஞ்சாதீங்க. அவற்றை நேரடியா எதிர்கொள்ளுங்க. நீங்க உறுதியா நின்னா அவதூறு பேசுபவர்கள் தானா அடங்கிடுவாங்க. உங்களின் நேர்மை உங்களுக்கு துணையாக இருக்கும். தைரியமே ஆன்மீகம், தைரியமே வாழ்க்கை என்று விவேகானந்தர் போதித்தார். கோழைத்தனம் தான் எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம். மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அஞ்சுறது ஒரு வகையான அடிமைத்தனம். அந்த அடிமை தலையிலிருந்து விடுபட்டு கம்பீரமா நில்லுங்க. நீங்க யாருக்கும் பதில் சொல்லும் அடிமை அல்ல என்பதை உறக்கச் சொல்லுங்க. உண்மை உங்க பக்கம் இருக்கும்போது நீங்க யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. உங்க நேர்மை உங்க முகத்தில் ஒளியாக தெரியட்டும். விமர்சனங்கள் வரும்போது விலகி போகாமல் புன்னகையுடன் அவற்றை எதிர்கொள்ளுங்க. நீங்க அசைக்க முடியாதவராக இருக்கும்போது உலகம் உங்களை கண்டு வியக்கும். அந்த மன வலிமையை வளர்த்துக்கோங்க. எச்சரிக்கை 9, பலமே வாழ்க்கை, பலவீனமே மரணம். எது உன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவீனப்படுத்துகிறதோ அதை விஷம் என்று கருதி ஒதுக்கி தள்ளு என்றார் விவேகானந்தர். மற்றவர்களின் தவறான பேச்சுகள் உங்கள் மனதை வருத்தமடைய செய்து உங்களை பலவீனப்படுத்தினால் அதை உடனே தூக்கி எறியுங்கள். பலவீனமான மனதுதான் எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொண்டு வேதனைப்படும். மனதை வலிமையாக மாற்றிக்கொண்டால் எந்த விமர்சனமும் உங்களை தீண்டாது. இரும்பை போன்ற நரம்புகளும் எஃகை போன்ற தசை நார்களும் நமக்கு தேவை. உங்கள் ஆன்மா அழிவற்றது, அளப்பரிய ஆற்றல் கொண்டது என்பதை உணருங்கள். பிறர் உங்களை பற்றி பேசுவதால் உங்கள் ஆன்மா காயப்படாது. அது எப்போதும் தூய்மையானது. எப்போதும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். மற்றவர்களின் விமர்சனங்கள் உங்களை செதுக்கும் முழியாக இருக்கட்டும், உங்களை உடைக்கும் சுத்தியலாக அல்ல. நீங்கள் பலமாக இருந்தால் உலகம் உங்களுக்கு மரியாதை தரும். பலவீனமாக இருந்தால் உலகம் உங்களை மிதிக்கும். அதனால் எதற்கும் கலங்காத மன வலிமையை பெறுங்கள். உங்கள் பலத்தை மற்றவர்கள் தீர்மானிக்க விடாதீர்கள். தினமும் உங்கள் மனதை நேர்மையான எண்ணங்களால் நிரப்புங்கள். மற்றவர்கள் பேசுவது அவர்களின் அறியாமையை காட்டுகிறது, உங்கள் பலத்தை அல்ல. நீங்கள் எவ்வளவு வலிமையானவர் என்பதை உங்கள் சாதனைகள் மூலம் உலகிற்கு புரிய வையுங்கள். வலிமையே வெற்றிக்கு வழி. எச்சரிக்கை 10, எதையும் எதிர்பார்க்காமல் உழைக்க பழகுங்கள். யாராவது பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்த்து எதையும் செய்யாதீர்கள். அப்போதுதான் அவர்கள் திட்டும் போதும் உங்களுக்கு வருத்தம் இருக்காது. வேலைக்காரனை போல அல்ல, எஜமானை போல வேலை செய் என்றார் விவேகானந்தர். உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள். பலனை எதிர்பார்க்காத உழைப்பு அமைதியை தரும். மற்றவர்கள் உங்களை புகழும் போது எப்படி மகிழ்ச்சி அடைவதில்லையோ அதே போல் அவர்கள் தூற்றும் போது கவலையும் அடையாதீர்கள். இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கையில் இருக்க வேண்டும், மற்றவர்களின் நாவில் இருக்கக்கூடாது. இதுதான் உண்மையான சுதந்திரம். சுயநலமற்ற உழைப்பே ஒரு மனிதனை உன்னதமானவனாக்குகிறது. மற்றவங்க உங்களை பத்தி என்ன பேசினாலும் உங்க கடமையிலிருந்து தவறாதீங்க. அன்புடனும் கருணையுடனும்
உங்கள் பணிகளை தொடருங்கள். காலம் வரும்போது உங்கள் உழைப்புக்கான பலன் உங்களை தேடி வரும். அதுவரை பொறுமையாக இருங்கள். விமர்சனங்கள் என்பது ஒரு பயணத்தில் வரும் தூசிகள் போன்றது. அவற்றை தட்டிவிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களே உங்களுக்கு கவசமாக இருக்கும். மற்றவங்க பேச்சை மாற்ற உங்களால் முடியாது, ஆனால் உங்கள் மனநிலையை மாற்ற உங்களால் முடியும். வீடியோட ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சீக்ரெட் இதுதான். மற்றவங்களோட அவதூறுகளை உங்களை செதுக்குற உளியா மாத்திக்கோங்க. யாராவது உங்களை மட்டம் தட்டுறாங்களா, அதை ஒரு சவாலா எடுத்துக்கோங்க. அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மரண அடி. அந்த சூப்பர் போனஸ் பாயிண்ட், யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்களோட வேல்யூ மார்க்கெட்டில் ரொம்ப கம்மி ஆயிடும். நீங்கள் ஒரு பிராண்ட், யோசிச்சு பாருங்க, ஒரு பிராண்டோட வேல்யூ எப்போ அதிகமாகும்? அது எல்லா பெட்டி கடையிலையும் ஈஸியா கிடைக்கும் போதா, இல்ல அது லிமிட்டெட் எடிஷன் அப்படின்னு சொல்லி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் போதா? லிமிட்டெட் எடிஷனுக்கு தான் மவுஸ் அதிகம். நாம எல்லாரும் ஒரு தப்பான விஷயத்த நம்புறோம். மற்றவங்க கிட்ட எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தா அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்னு. ஆனா சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? மௌனம் தான் இருக்கிறதுலேயே பெரிய பேச்சு, அமைதிதான் மிகப்பெரிய பதில். எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு கூப்பிட்ட உடனே ஓடி போய் நின்னீங்கன்னா இவன் எப்பவும் கிடைப்பான்னு உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க லிமிட்டெட் எடிஷன் மாதிரி கெத்தாயிருங்க. உங்க வார்த்தையோட மதிப்பை நீங்களே குறைச்சிக்காதீங்க. அமைதியா இருக்கிறது, சில விஷயங்களை அப்படியே விட்டுட்டு போறது, காலம் பதில் சொல்லும்னு வெயிட் பண்றது, இதுதான் உண்மையான முதிர்ச்சி. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா உலகத்துல எல்லாரும் எதையாவது பேசி ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யார் அமைதியா தன்னோட இலக்க நோக்கி வேலை செய்யறாங்களோ அவங்க தான் கடைசியில பவர்ஃபுல்லா நிப்பாங்க. நண்பர்களே, மத்தவங்க உங்களை பத்தி பேசுறது பொய்ன்னு நீங்க நினைச்சா அது வெறும் பொய் தான். ஆனா அதை நீங்க உண்மையோன்னு நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் அது உண்மையாகும். எப்பவும் உங்களுக்கு நீங்க நேர்மையா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க சரியா இருந்தா உங்க மனசாட்சி தெளிவா இருக்கும். நீங்க உறுதியா இருந்தா யாராலையும் உங்களை அசைக்க முடியாது. உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க பயந்து ஓடிடுவாங்க. எழுந்திரு, விழித்துக்கொள். இனிமே யாராவது வந்து, டேய் அவன் உன்னை பத்தி இப்படி பேசுறானே, நீ ஏன் பதில் சொல்லாம இருக்க அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் உதிர்த்துட்டு, என் வாழ்க்கை தான் அவனுக்கு பதில், மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சுவாமி விவேகானந்தரோட அந்த வேத வாக்கு எப்பவும் உங்க காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கட்டும். எழுந்திரு, விழித்துக்கொள், இலக்கை அடைகிற வரைக்கும் நிக்காதே. இந்த 10 எச்சரிக்கைகளையும் ஃபாலோ பண்ணுங்க. மற்றவன் பேச்சை இக்னோர் பண்ணுங்க. உங்க எனர்ஜியை சேமிச்சு லைஃப்ல முன்னேறுங்க. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க, ஜொலிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே நீங்க மற்றவங்க பேச்சை கண்டுக்காம உங்க மதிப்பை நீங்களே நிலைநாட்ட போறீங்கன்னா ஐ எம் எ பிராண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பிராண்ட்ஸ் இங்க இருக்கீங்கன்னு. தேவைப்படும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்த ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.